தேங்க்ஸ். சரி, வா. தெரியுமா? வா. காப்பாத்திட்டாங்களா இவள? அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, சரி வரேன். சரி ஓகே. ஏய் நில்லு, சொல்றேன்ல கழட்டி கொடு. என்னாச்சு? என்னாச்சு சூர்யா? என் முகூர்த்த புடவையை இவ கட்டிக்கிட்டு இருக்கா, கழட்டி கொடுக்க சொல்லுங்க. பெருசா பேசுவ. அடுத்தவங்க முகூர்த்த புடவையை கட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? படிச்சிருக்கல்ல, முதல்ல அது கழட்டு. புஷ்பா புஷ்பா ப்ளீஸ், நீ என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசிட்டு இருக்க. என்ன நான் புரியாம பேசுறேன்? ஏன் முகூர்த்த புடவையை அவ கட்டியிருக்கா, அவள ஒண்ணுமே சொல்லல, என்ன வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது புரியுதா இல்லையா? நான் உங்க கூட கல்யாண மேடையில கட்டியிருக்க வேண்டிய சேலை அதே இவ கட்டியிருக்கா. நான் எப்படி சூர்யா அமைதியா இருக்க முடியும்? ஏய் முதல்ல என் கல்யாண புடவையை கழட்டி குடுறி. புஷ்பா புஷ்பா ஒரு நிமிஷம் ப்ளீஸ், எனக்காக. சாரி புஷ்பா, மேல ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல துர்காவோட புடவை எரிஞ்சிருச்சு. அந்த பதட்டத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நீ நீ கவலைப்படாத, நம்ம வேற ஒண்ணு எடுத்துக்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம்டா? என்ன உயிரோட எரிக்க பார்த்திருப்பேன். என்ன என் மேல அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன? இங்கேயே இப்படியே உன்னை மேல் லோகத்துக்கு அனுப்பி வைக்கட்டுமா? ஆனா நான் இப்போ உன்னை கொல்ல மாட்டேன்டி. சூர்யா கையால உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வைப்பேன். அது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன். நீ கெட்டது பண்ணதுலயும் எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இந்த முகூர்த்த புடவை, இது உனக்காக எடுத்த முகூர்த்த புடவை இப்ப எனக்கு வந்திருக்கு. இப்போ இத நான் கட்டிட்டு இருக்கேன். இதுல இருந்து என்ன தெரியுது? கல்யாண புடவைய உன்னால கட்ட முடியாத மாதிரி சூர்யா கையால தாலியும் நீ கட்டிக்க முடியாது. ஐயோ, வாங்க மாயாஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. சரியான நேரத்துக்கு தான் போட்டோவை கொண்டு வந்திருக்கீங்க. ஏய் சாமி, அந்த போட்டோவை வாங்கி முன்னாடி வை. சரிங்க சாமி. இந்தாங்க ஐயா, பார்த்து பத்திரம். அத போய் எடுத்துட்டு வா. சாமி, இந்தாங்க. என்ன சுவாமிஜி, இது என்ன குடுவை? என்ன ஏதோ வாங்க போறாரு போல இருக்குது. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க வந்தேன். துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற மாரியோட ஆத்மாவை வெளியே உருவி அந்த கண்ணாடி குடுவைக்குள்ளதான் அடைக்க போறேன். சுவாமிஜி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும்ல? பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்.
குடுவை கொண்டு போய் போட்டோ பக்கத்துல வை. சிஸ்டர் இதை வச்சுதான் மந்திரம் பண்ண போறாரு போல. என்னடா இது சுத்தி எரியுது பாருங்க. பெரிய மந்திரவாதி தான். மந்திரத்தாலேயே நெருப்பு எரிய வச்சிருக்கிறாரு சிஸ்டர். மேடம் வணக்கம் மேடம். மேடம் இவர் தான் மருதுபாண்டி மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். எனக்காக நீங்க சென்னை வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மருது பாண்டியன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி வந்த புஷ்பாவை பழி வாங்குறதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் மேடம் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமா, நீங்க புஷ்பாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது உண்மைதானே? ஆமா மேடம். 2 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர் ராஜபாளையம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நீங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம். கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல புஷ்பா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா மேடம். அவ ஒரு பண பேய் மேடம். அவளுக்கு தேவை பணம் பணம். என்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா மேடம். மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குல்ல? இருக்கு மேடம். இது ஒரிஜினல் தானே? ஆமா மேடம், ஒரிஜினல் தான். சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் கூப்பிடும்போது உள்ள வாங்க, சரியா? ஓகே இதை வச்சுக்கோங்க.